நான் முனைவர் கே நடராஜ் ஓட்டத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற தலைப்பு வந்து அமாவாசையும் அதிர்ஷ்ட புள்ளியும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த யூடியூப் வருது. இந்த தலைப்பு ஏன் அமாவாசையும் அதிர்ஷ்ட புள்ளிங்கிறத வீடியோனுடைய கடைசியில் வரும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி சில விஷயம் என்னென்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிங்கிறது நான் எம்ஏல கிளாஸ் எடுத்தேன், எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜியில். அதில் மேல்நாட்டு ஜோதிடம் வருது, அது பல சப்ஜெக்டில். அதில் ஃபார்ச்சுனா பாயிண்ட்னு சொல்லி ஒரு புள்ளி இருக்குது. இது ரொம்ப மக்களுக்கு விருப்பம் தானே. நம்ம ஜாதகம் இருக்குது கொண்டு ஜோசியத்தை கொடுத்துட்டு பயந்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு சொல்கிறானே, என்ன ஒன்று நம்ம பரிகாரத்தை திட்டிட்டுருவானோ, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்களாக உங்களுக்கு டிகிரி உள்ள ஜாதகம், ஏன்னா எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் ஜாதகம் வந்துடுது. அதில் டிகிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 கணக்கு தான் போட்டிங்கன்னா நமக்கு நம்ம ஜாதகத்தில் எந்த இடம் அதிர்ஷ்டமான இடங்கிறது தெரியறதுக்கு தான் இந்த அதிர்ஷ்ட புள்ளிங்கிற அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அது அந்த பாடத்தை அங்கே நடத்தினதை இங்கே சொல்கிறேன். இதனுடைய விரிவாக்கம் சொல்லும்போது நான் சொன்ன அந்த கடைசி விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னா, வகுப்பில் நான் கேட்பேன் கிளாஸில், இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஜோசியர் தான். இப்போ என்ன ஜோசியர்கள் படித்தவங்க எல்லாம் வர்றாங்க. அமாவாசையில் பிறந்தவண்டா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இருந்துவேன். ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்போ உங்கள் மனசுலேயும் ஒரு பதில் வரும். அதை அப்படி வச்சுக்கோங்க. இனி இப்போ இந்த வீடியோ பாருங்கள், அந்த பதிலையும் அதுவும் ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க சொன்ன பதில் எல்லாம் அதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு விஷயம். என்னன்னா, அதிர்ஷ்ட புள்ளி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் கணக்கிடுவது என்னென்னா, லக்னம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த எதில் கொடுத்தாலும் பிறந்த தேதி நேரத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். லக்னம்னு டிகிரி போட்டிருப்பாங்க. டிகிரிங்கிறது ஒரு ராசியில் உள்ளதை மொத்தத்துக்கு 360 டிகிரிலையும் சேர்த்து போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் 12னா 12ன்னு வரும். அதே ரிஷபத்தில் 12 இருந்ததுன்னா இந்த 30 + 12 42ன்னு வரும். அந்த மாதிரி இதான் உதாரணத்துக்கு. அப்போ லக்னத்தினுடைய டிகிரியை குறிச்சிக்க வேண்டியது. அது கூட ப்ளஸ் சூரியனுடைய டிகிரின்னு இருக்குது. சூரியனுடைய டிகிரி குறிச்சிக்க வேண்டியது. அப்புறம் மைனஸ் சந்திரனுடைய டிகிரி போட்டுக்க வேண்டியது. இந்த 3ஐயும் கணக்கு பண்ணி என்ன வருதோ அதுதான் அதிர்ஷ்ட புள்ளி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, அந்த அதிர்ஷ்ட புள்ளியிலே கிரகங்களும் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ராகு இப்படி போகும். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அதில் இருக்கும், கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் அதில் இருக்கும். ஆனால் எது வந்தாலும் அந்த அதிர்ஷ்ட புள்ளியை கடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு தான் போகணும்னு நினைக்கும். இதில் மிக முக்கியமான என்னென்னா, அந்த பாடத்தை ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னா, ஒரே வரியில் சொல்லிட்டு உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த புள்ளியில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் நல்லது. நல்லதுதான், நல்ல பல அதிர்ஷ்டம் கொடுக்கும். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாங்களா, அந்த அதிர்ஷ்டம் வரும். அது எந்த ரூபத்தில் வருமோ அதுதான். ஒவ்வொருத்தருக்கு அதிர்ஷ்டம் வெவ்வேறு ஒரு கோணத்தில் வரும். பெண் மூலமாக வரும், சொத்து மூலமாக வரும், நண்பர்கள் மூலமாக வரும். இதெல்லாம் பல விஷயங்கள். அது இப்போ என்னன்னா, அதிர்ஷ்ட புள்ளி ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்ன, பாவம்னு என்ன, 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் இருக்குது. இப்போ இந்த அதிர்ஷ்ட புள்ளி 2ஆம் பாவத்தில் இருந்தால், இப்போ ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை சும்மா புத்தகங்களை படித்து கொஞ்சம் பாதி நாலேஜ் உள்ளவங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, 2ஆம் பாவங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பணம் வரவு, வாக்குஸ்தானம். இந்த மாதிரி முக்கியமான நல்லது அது. அந்த இடத்துல அதிர்ஷ்ட புள்ளி இதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வாழ்க்கை குடும்பம் முன்னேறணும். அதே மாதிரி 3ஆம் பாவம் இருக்குது, இளைய சகோதரன். அப்போ இளைய சகோதரன் மூலமாக இதெல்லாம் நல்லது தான் சொல்லணும். இளைய சகோதரன் மூலமாக நல்லது, அல்லது சிறு தூர பயணம் அதன் மூலமாக நல்லது. சிறு சிறு முயற்சிகள் அர்த்தம். ஏன்னா 3ஆம்ங்கிறது முயற்சியை எடுத்தால் வெற்றி அடையும். சரி, சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும் 4ஆம் பாவம் என்ன, தாயார் ஸ்தானம் அல்லது வாகனம், வீடு. மனிதன் விரும்பக்கூடிய வாகனம், வீடு எல்லாமே காரகம் சுக்கிரனாக இருக்கு. இருந்தாலும் நமக்கு காரணம் அதுக்குள்ள வீட்டுக்குள்ள காரகம் சுக்கிரன், பணத்துக்கு சுக்கிரன், இது எல்லாமே இது. இந்த 4ஆம் பாவம் அதிர்ஷ்ட புள்ளி இருந்தால் ரொம்ப சொல்லவே தேவையில்லை. வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்குது, வாகனம் இருக்குது, வண்டி வாகனங்கள் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் 4ஆம் பாவம். 5 குழந்தைகள்னால நல்லது, ஏதாவது நல்லதுன்னு சொல்லணும். இப்போ அதே மாதிரி இந்த ஜாதகங்களில் படிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா, எந்த பாவம் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா 5, 9 ரொம்ப நல்லது. 7 4 7 10 கேந்திரங்கள் அது நல்லது.
இந்த திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே நல்லது. அப்படின்னா திரிகோணம்ங்கிறது மூவபிள். இப்போ எங்கள் ஒரு வீடு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வந்து சாதாரண வீடு தான். அது ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க. முக்கியமான ஒரு இப்போ ஒரு சினிமா ஸ்டார் வர்றாரு, இல்லாட்டி முதல் மந்திரி வர்றாரு, ஒரு மந்திரி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகிறாருன்னா அவங்க வீடு பெருமை உடையும். அது திரிகோணம். சில வீடு வந்து நல்ல மாளிகையாக கட்டியிருப்பாங்க, அப்படி தோட்டம் பார்க்க பார்த்தா படிச்சுட்டு இருக்கேன். அது வந்து கேந்திரம்னு வச்சுக்கலாம். அது அப்படி ஸ்திரமாக இருக்கு. அதுவும் பெருமை தான், இதுவும் பெருமை தான். சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அது இது எதுங்கிறது நம்ம தான் முடியும். நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் நல்லவங்களாம் வந்துட்டு போகிறது பெருமை. அது அந்த வீட்டுக்கு பெருமை அதனாலேயும் உண்டு. பெரிய வீடு கட்டி இருப்பதனால் வருது. இந்த 4, 7, 10ங்கிறதெல்லாம் இந்த பெரிய வீடுனால் வரக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. இது கேந்திரத்தில் இருக்கக்கூடியது. 5ல் இருந்தால் குழந்தைகள் மூலம். 6ங்கிறது ஒரு ஜாதகத்தில் மோசமான இடம்னு எதை கேட்பாங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். 6ன்னா ஏன் பிடிக்காது? கடன், நோய், வழக்கு, எதிரிகளை கொடுக்கறது, கடனை கொடுக்கறது, வழக்குகளை ஏற்படுத்துறது. இது யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நோயின்னா ஆஸ்பத்திரி போனால் விரும்ப மாட்டாங்க. இந்த இடத்துல போய் அதிர்ஷ்ட புள்ளி இருந்துன்னா என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம பலன் என்ன சொல்லணும்னா, நோய் தீரும், கடன் தீரும், வழக்குகள் வெற்றி அடையும். அப்போ 6ஆம் பாவத்தில் அதிர்ஷ்ட புள்ளி இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம். இன்னொன்று, இது 8ல் போயிருந்துன்னு வச்சுக்கோங்க. 8ல்னா ஆயில் சாணம், நம்மளுக்கு தெரிஞ்சது. அதான் ஆயில் சாணத்துக்கும் ஆயில் போயிடும். ஒரு ஆயிலை பற்றி சொன்னால் 8ஆம் இடத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, 8ஆம் இடத்துல போய் ஆயில் ஸ்தானத்தில் போய் இருந்துன்னா அதை எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவாக சொல்கிறது? மரணத்தை எப்படி பாசிட்டிவாக சொல்வது அப்படின்னா, உயில் மூலமாக வரக்கூடிய வருமானம். உயில்னாலே ஒருத்தர் மரணத்துக்கு பிறகு செயல்படக்கூடிய ஒரு பத்திரம். அப்போ உயில் மூலமாக வரக்கூடிய சொத்து அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடியது. அப்போ ஒருத்தரோட ஆயில்னால் நமக்கு வரக்கூடிய அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதாவது எது நெகட்டிவோ அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். 12ங்கிறது பயணத்தினால் வரக்கூடிய இந்த அதிர்ஷ்ட புள்ளி எங்கே இருந்தாலும் நல்லது பண்ணால், இந்த சொன்ன உதாரணமாக மோசமாக சொன்ன இடங்கள் இருந்தாலும் நல்லது பண்ணுங்கிறது வச்சுக்குவோம். இவ்வளோதான் இப்போ நான் சொல்ல இந்த வீடியோனுடைய நோக்கமே இதுதான். இப்போ முதல்ல என்னென்ன அமாவாசையும் அதிர்ஷ்ட புள்ளின்னு சொல்லி சொன்னேன். இப்போ எங்கே அமாவாசை எங்கே வந்தது? இப்போ பாருங்கள், இப்போ எல்லா பாவத்தையும் சொன்னேன். 2ஆம் பாவம் 3 வரிசையாக அப்படி சொல்லி 12 வரைக்கும் வந்துட்டு. ஏன்னா 10ஆம் இடம் சொல்லலை. நான் சொன்னேன்னா தொழில்னால் வருமானம். ஏன்னா 10ல் அதிர்ஷ்ட புள்ளி இருந்தால் நல்ல தொழில், இப்போ அதிர்ஷ்டமான தொழில் அப்படிங்கலாம். 9ங்கிறது தந்தை ஸ்தானம், பூர்வீக சொத்து, அதன் மூலம் இதெல்லாம் நம்ம எப்படி இட்டு நிரப்பிக்கலாம் வேண்டியதுதான். இப்போ 1ஆம் பாவத்தை நான் சொல்லலை, லக்ன பாவத்தை சொல்லலை. இப்போ என்ன எடுத்து முதல்ல என்ன போட்டிருக்கேன்? லக்னம் ப்ளஸ் சூரியன் மைனஸ் சந்திரன் சொன்னேன். அமாவாசைனால என்ன அர்த்தம்? சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்தால் அமாவாசைன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் 10 டிகிரி இருந்தால் சந்திரனும் 10ல் தான் இருக்கணும். சூரியன் 126 டிகிரி இருந்தால் சந்திரனும் 126 டிகிரியில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் போடுறீங்க. இப்போ லக்னம் உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். லக்னம் 155 இருக்கட்டும், ப்ளஸ் சூரியன் எழுதுறீங்க. சூரியன் வந்து 126 மைனஸ் அதே 126, ஏன்னா சந்திரனும் 126. இப்போ 126 126 அடிபட்டு போயிடுது. மிச்சம் இருக்கிறது லக்னம். ஈக்குவட்டு லக்னமே தான் அதிர்ஷ்ட புள்ளி. அப்போ அமாவாசையில் பிறந்தவனுக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால், இங்கே சூரியனும் சந்திரனையும் சேர்த்து போட்டிங்கன்னா அது அதிர்ஷ்ட புள்ளி என்பது. அப்போ அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அவனே லக்னமே அதிர்ஷ்டசாலி. அவன் எங்கே போனாலும் அவனை வச்சு காரியம் சாதிக்கலாம். பாப்பா நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டேன்னு நீ சொன்ன கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் பெரிய மனுஷனாகிறது இதே அதிர்ஷ்ட புள்ளியின் மூலமாக. சரி, இது எல்லாத்துக்கும் பிடிச்ச வீடியோ. இதுக்கு பேரலாக ஒன்று இருக்குது, இந்து லக்னம்னு ஒன்று. அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நிறைய யூடியூப்பில் வரும். திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இந்து லக்னமும் கிட்டத்தட்ட இதனுடைய பேரலர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்துக்கும் ஒரு லக்னம் இருக்கும். லக்னத்துக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு நம்பர் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்குங்க. சூரியனுக்கு வந்து 30ன்னு எழுதிங்க. சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16. நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கேன்னா 30, 15, 16, 1, 16. அடுத்து சந்திரனுங்கிறது செவ்வாய் 6, புதன் 8, வியாழன் 10, சுக்கிரன் 12, சனி 1. மேலே 30 போட்டுருக்கு. சூரியனுங்கிறது 30, சந்திரனுக்கு வந்து 15, 16. அந்த 1 கட் பண்ணிட்டு புதனுக்கு 6, 8, 10, 12, 1, சனிக்கு 1. அப்போ எல்லா கிரகங்களும் வந்துடுச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாதகங்களை பாருங்கள். இப்போ சிம்ம லக்னம் 9க்கு 9 யார்? மேஷம். அதனுடைய அதிபதி யார்?
செவ்வாய் நம்பர் என்ன சொல்லியிருக்கான், 6ன்னு சொல்லியிருக்கான். பாருங்கள், சூரியனுக்கு 10, சந்திரனுக்கு 16, செவ்வாய்க்கு 6ன்னு இருக்கான். அப்போ 6 போட்டுக்குங்க. லக்னத்துக்கு 9ஆம் இடம், சந்திரனுக்கு 9ஆம் இடம். இது ரெண்டையும் கூட்டுங்க. இது கூட்டி 12க்குள்ளே 12 மேலே போனால் கழிச்சிருங்க. இது எத்தனை நம்பர் வருதோ அது சந்திரன்லேருந்து எண்ணி போட்டுக்குங்க. அது இப்போ 6, 5ன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து உங்களுக்கு மிதுன ராசி இருக்குது, எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா 5ன்னு வந்துன்னா துலாம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட புள்ளி. சரி, அது இந்து லக்னம். அப்போ இந்து லக்னத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த திசை நடந்தாலும் நல்ல திசைங்கிறத வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகங்களை இதெல்லாம் சிம்பிள் கணக்கு, சாதாரணமாக அடிப்படை ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு போதுமானது. அதை போட்டு பாருங்கள். எனக்கு 40 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி குருநாம்சம் இந்த பாடம் நடத்திட்டு அதில் என்ன பிரயோஜனம்னா, எனக்கு எந்த கிரகமே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ எந்த கிரகம் அதை பார்க்குதோ அந்த திசையும் புத்தியும் நல்லது நடக்கும். அல்லது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ராகு கேது அங்கே தவிர்த்து பாய்க்கலான்ட்டார். நான் அப்போவே அவர் சொல்லவே நான் கணக்கு போடுறேன். எனக்கு போட்டால் எனக்கு கேது திசையில் எனக்கு பணம் நிறையா வந்தது. சார் எனக்கு கேது திசை அப்படியா, அப்போ நடைமுறையிலே ஒன்று இருக்குது. அப்போ இந்த விதியும் இது விளக்கப்படுகிறதுன்னு சொன்னார். அது மாதிரி எந்த கிரகம் இருந்தாலும் இந்த லக்னத்தில் அது நன்மையை செய்யுங்கிறதையும் இந்த ஃபார்ச்சுனா பாயிண்ட்டையும் இதையும் வச்சு மக்களுக்கு இது ஒரு நன்மையான விஷயம். கெடுதலான விஷயம் ஒன்று இருக்குது, அது தேவையில்லை. ஏன்னா மருந்து சாப்பிட்றப்ப குரங்கு நினைக்கிற மாதிரி வந்துடும். மிருத்தி புள்ளின்னு இருக்குது, அது தேவையில்லை. அப்படி தேவைதான் வரும்னு சொல்லுங்கன்னு நினச்சிங்கன்னா மிருத்தி உத்தரகலாமிருதம் புஸ்தகத்தில் இருக்குது, எடுத்து பாருங்கள். இப்போ நான் அதை சொல்லிட்டேன்னா இந்த ரெண்டையும் விட்டுட்டு நீங்கள் அதை தேட ஆரம்பிப்பீங்க. நேற்று கை ஒடிஞ்சது அதான் காரணம் போட்டிருக்குன்னு நினைப்பீங்க. அதனால் அதை விட்டுட்டு இன்னும் நல்லபடியாக அதிர்ஷ்ட புள்ளி எங்கே இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் தேடி அதன் மூலமாக நல்லது வந்துன்னு கமெண்ட் கொடுங்க. இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.